Hello friends, welcome to Sujas Samayal. இன்னைக்கு நாம oats யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா ஒரு ஹோம்மேட் செர்லாக் எப்படி பண்றது அப்படினு நாங்க பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுக்காக நான் இன்னைக்கு குயிக்கர் ஓட்ஸ் எடுத்துர்க்கேன். நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில இருந்து நான் இப்போ 1 கப் அளவுக்கு எடுத்துக்கறேங்க. இப்போ இது கூட நான் ஒரு 10 முந்திரியும் 10 பாதாமும் சேர்த்துக்கறேங்க. நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எதுவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே. இல்ல உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏதோ நட்ஸ் அலர்ஜி இருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா நட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் ஓட்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க ஓட்ஸ் வறுக்கும்போது நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்தாலே போதும். கொஞ்சம் மீடியம்லயோ ஹைலயோ வச்சிட்டீங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும். அதனால நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்சியில சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு வாட்டி நம்ம சலிச்சிட்டு ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓட்ஸ் பவுடர்லாம் ஒரு 15-20 நாளைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அப்பப்போ கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓட்ஸ் பவுடரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கஞ்சி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க ஓட்ஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நல்லா லோ ஃப்ளேம்ல மாத்தி வச்சுக்கோங்க. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் கொதிச்சாலே இது போதும். அவ்வளவுதாங்க. இப்போ ஓட்ஸ் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பவுடர் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதை ஒரு 5 நிமிஷத்துலயே பண்ணிடலாம். இப்போ இதுல நான் இனிப்பு எதுவுமே சேர்க்கல. நான் இன்னைக்கு டேட் சிரப் சேர்த்துக்க போறேன். டேட் சிரப் நம்ம நாட்டு சர்க்கரைக்கு பதிலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமா 1/4 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்திருக்கேன். டேட் சிரப் நீங்களும் சேர்க்கறதா இருந்தீங்கன்னா இந்த ஓட்ஸ் கஞ்சி நல்லா வெதுவெதுப்பா ஆனதுக்கு அப்புறமா தான் சேர்த்துக்கணும். சூடா இருக்கும்போது அதை மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். இந்த ஓட்ஸ் கஞ்சியில இனிப்பு எதுவும் சேர்க்காமலும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இனிப்பு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா டேட் சிரப் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். டேட் சிரப் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம இப்போ அவல் கஞ்சி இந்த மாதிரி ஓட்ஸ் கஞ்சிக்கெல்லாம் நம்ம நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கொஞ்சமா டேட் சிரப் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் தாங்க, நீங்க டேட் சிரப் மிக்ஸ் பண்ணும்போது சூடா இருக்கும் போது மிக்ஸ் பண்ணக்கூடாது. வெது வெதுப்பா ஆனதுக்கு அப்புறம் தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி பேபி ஃபுட் ரெசிபீஸுக்கும் வெயிட் லாஸ் ரெசிபீஸுக்கும் நம்ம சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.